ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா தரப்புலேருந்து ஹோண்டா சிபி ஹார்னட் 125 சிசிய பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வருமா? வராதா? ஒரு 125 சிசி ஸ்டைலிஷா ஹோண்டாலேருந்து இன்னும் லான்ச் பண்ணாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. அத ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல இன்டெப்த்தா பார்த்துருவோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதேபோல கீழ பயோல ப்ளஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் லிங்க் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அதில போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். தீபாவளிக்கு நெறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்குங்க. சும்மா மேசிவான லுக் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சும்மா பக்காவா ஒரு கமிட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கும் இந்த பெர்ஃபெக்ட்டா இந்த வண்டி வந்து சூட்டபுளா இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ற மாரியே குடுக்கல. நம்மளுக்கு எஸ்பி ஷைன் 125ல என்ன இன்ஜின் குடுத்துருந்தாங்களோ, அதே இன்ஜின வந்து இதில நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ஹோண்டாவ பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து வண்டிய பார்த்து பார்த்து செம்ம டிசைனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டிய வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட லுக்க வந்து நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப்ஸ்ல செம்ம லெவல்ல குடுத்துருக்காங்க. 2மே பார்த்தீங்கன்னா எல்இடி. அதேபோல மேலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்ணு மாரி வச்சு, அதுக்கு பக்கத்தில ஹைப்ரோ மாரி வச்சு சூப்பரா குடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஸ்போக்ஸு கோல்டன் கலர் ஃபினிஷிங்லேயே குடுத்துருக்காங்க. நெறைய பேர் ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹோண்டா வந்து நல்லா வந்து அத வந்து இன்ஸ்பயர் பண்ணி, இப்போ வர எல்லா வண்டியிலயுமே பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபினிஷிங் வந்து குடுத்துடுறாங்க. அதேபோல இதுலயும் நம்மளுக்கு அது குடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏபிஎஸ் செட்டப்ஸ்ல இது வந்து வந்துருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட இது வந்து கிடைக்குது. பெடஸ்டல் டிஸ்க் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கட்டிங்கோட ஹீட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ள வந்து கிடைக்காது. அந்த மாரி சூப்பராவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டைப் சி போர்ட்டோட கிடைக்குது. ஹோண்டால இப்ப எல்லா பைக்ஸுமே குடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளுமே நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. டைப் பி கிடையாது. டைப் சிலே நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாரி கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடா இருக்கு. நான் யூனிகார்ன் வச்சிருக்கேன். அதனால சொல்றேன். நம்ம வண்டி ஓட்டும்போதே போட்டோம்னா, ஒரு 50% வரதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகுது. ஆனா நம்ம லாங் டிரைவ்லாம் போனோம்னா, இது பக்காவா வந்து நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட சிசிய பொறுத்தவரை 123.94 சிசி குடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்க பொறுத்தவரையும் 11.2 என்எம் ஆஃப் டார்க்கு. இதோட பவர பொறுத்தவரையும் 11.14 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் 48 கிலோமீட்டர் பர் லிட்டர் நல்ல மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டைலிஷான ஒரு பைக்ல நல்ல பைக் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும், இந்த வண்டி வந்து நல்ல சூட்டபுளாவே இருக்கும். இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்டே பார்த்தீங்கன்னா, 124 கிலோகிராம்ஸ் தான் வெயிட் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சிட்டி மேனேஜபிலிட்டிக்கு நல்லா பக்காவான ஒரு வண்டியாவே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டா தான் வருது. ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்காவும், ரியர் செக்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்காவும் நம்மளுக்கு வருது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ்ல நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்கிறாங்க. கிளட்ச் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, வித் மல்டிபிள் கிளட்ச் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. BS6 2.0 வேரியன்ட் E20 பெட்ரோல் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது போக நேவிகேஷன்ஸு, மெசேஜ் வந்தா பார்த்துக்க முடியும். மியூசிக் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து கன்சோல்ல வந்து நம்மளுக்கு இறக்கியிருக்காங்க. அதேபோல மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸை பற்றி ஹோண்டால சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா வந்து சூப்பராவே இருக்கு. அதேபோல டேங்க்ல வந்து நம்மளுக்கு கீ போடுற மாரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அந்த மாரி நெறையா வந்து குடுத்துருக்காங்க. ஹோண்டா ரைட் சிந்தசிஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு சிஸ்டம் மாரி குடுத்துருக்காங்க. அதில கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கில் ஸ்விட்சோட செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டாப் வேரியண்ட்ல இருந்தது. அத அப்படியே வந்து நம்மளுக்கு இதில கொண்டு வந்தது பெரிய விஷயமாவே இருக்கு. யூனிகார்ன்லேயே கிடையாது. இந்த பைக்ல வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த பைக் எடுக்காம போயிட்டேனேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டிசைன் வந்து ஹோண்டா தரப்புலேருந்து சூப்பராவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதில கலர்ஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தோம்னா, சூப்பரா குடுத்துருக்காங்கங்க. கலர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸு. இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோண்டு சிசில வந்து இவ்வளோ கலர்ஸ் குடுக்குறாங்களான்னு நெனச்சா கண்டிப்பா பெரிய விஷயமா இருக்கு. பேர்ல் பிளாக்குன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அது அலாய்லயும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ரெட் வித் பிளாக்கு, அது போக ப்ளூ வித் கிரே, பிளாக்குன்னு சொல்லிட்டு 3 கலர் மிக்ஸ் ஆன மாரி. அதேபோல இந்த இப்ப நீங்க வீடியோல பார்க்குற அந்த கலரு, பால் பச்சை,
பிளாக் அண்டு கிரே அது மிக்ஸ் ஆன மாரி, இந்த மாரி கலர் வெரைட்டில நம்மளுக்கு மொத்தம் 4 கலர்ஸ்ல வந்து இந்த வண்டி வந்து கிடைக்குது. கலர் வந்து மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட சீட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பில்லியன் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து நம்மளுக்கு டிரைவர் சீட் வந்து நல்லா பக்காவே கொடுத்துருக்காங்க. அதேபோல் டெயில் செக்ஷன் வந்துமே கொஞ்சம் ஷார்ப்பரான ஒரு டிசைனு, புது இன்னோவேட்டிவாகவே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஹோண்டாலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிசைனில் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுவும் செம்ம டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக வருது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு பக்காவான ஒரு வண்டியாக ஃபுல் பேக்குடாக பவர் பேக்குடாக இந்த வண்டி வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரைவலாக நம்மளுக்கு நிறையா வண்டி இருக்குது. பஜாஜில் பார்த்தீங்கன்னா N125, NS125, நார்மல் கிளாசிக் 125, பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இது போக ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125, யமஹாவில் எதுவும் கிடையாது. இது போல் யமஹாலையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹோண்டாலே இவ்வளோ ஸ்டைலிஷாக லான்ச் பண்ணிட்டாங்கன்னா யோசிப்பாங்க. ஏன்னா 125 மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ராட் ஆகிட்டே போகுது. ஏன்னா ஒரு சிட்டி கம்யூட்டிங்க்கு ப்ளஸ் வந்து ஃபேமிலி கம்யூட்டிங்க்கு மார்க்கெட்டிங் ப்ளஸ் வண்டியிலே ரொம்ப தூரம் சிட்டியில் அலையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பைக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹோண்டா தரப்பில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அது தேவையானதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்மளுக்கு இருந்தாலும் வண்டி வந்து நல்ல ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே வந்து வண்டி வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபியூயல் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஃபியூயல் கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்பெக்ஸு எல்லாமே லோடடாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட்டுன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது வண்டியோட ஹைட் வந்து 896 ஹைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது வந்து ஷார்ட்டர் ரைடருக்குமே ஓட்டுறதுக்கு ஏதுவாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 5.6க்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஏறி உட்காந்து ஓட்டுறதுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸு நல்லா இருக்குது. 165 mm நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸு, சிக்னல் லேம்ப்ஸு, டெயில் செக்ஷனு, ஹெட்லைட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டிலே எல்இடி செட்டப்ஸில் நம்மளுக்கு த்ரூ அவுட் வந்து வண்டி நம்மளுக்கு வந்துடுது. ப்ளஸ் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வண்டியில் நல்லா ஸ்டெபிலிட்டி, ரைடிங் குவாலிட்டி வந்து பக்காவாக ரொம்ப ஸ்டிஃபாக நம்மளுக்கு வந்து ரைடிங் கன்வீனியண்ட்டாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா டைமண்டு டைப் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு வந்து வண்டியில் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கார்னரிங்கு அது போல் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஓட்டுறோம்னாலும் ஸ்டேபிளாக வண்டி வந்து ரோட்டில் ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. வெஹிக்கிளோட வாரண்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் ரெகுலராக கொடுக்குறது தான். டிஎஃப்டி கன்சோல் அதில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இந்த மாதிரி 125 சிசியில் ஒரு பைக் பார்க்குறவங்கன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you guys.